ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சென்னை நெற்குன்றம் ஸ்ரீ ராமலிங்க சுவாமி கோவில்ல இருக்கிற வாராகி அம்மனுக்கு வளர்பிறை பஞ்சமி வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. அந்த பூஜையை தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. வாராகி தேவியை பஞ்சமி திதியில் வழிபடுவது ரொம்பவே விசேஷம். அதிலேயும் வளர்பிறை பஞ்சமி திதி நாள்ல வாராகி தேவியை வழிபடுவது பன்மடங்கு பலன்களை தரவல்லது அப்படின்னு சொல்றாங்க பக்தர்கள். அமாவாசைக்கு பிறகு வருகிற 5ஆம் நாள் பஞ்சமி திதி, இதுவே வளர்பிறை பஞ்சமி. இந்த நாளில் வாராகியை தரிசிப்பதும் அவளிடம் மனமுருக பிரார்த்திப்பதும் மன சஞ்சலங்களை போக்கும் அப்படின்னும், மனதின் தேவையற்ற குழப்பங்களையும் பயங்களையும் போக்கி எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து நம்மை காத்தருளும் அப்படின்னும் சாக்த உபாசகர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியை அடுத்த 5வது தினத்தில் தேய்பிறை பஞ்சமி திதி அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த பஞ்சமி திதியில வாராகியை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா எதிரிகளிடமிருந்து நம்மை காத்து அருள்வாள் வாராகி. அன்றாட வாழ்க்கையில எதிர்கொள்ளும் இன்னல்கள், இடர்பாடுகள், எதிர்ப்புகள் அனைத்தையும் வெற்றி கொள்ள வைக்கும் வழிபாடுதான் வாராகி வழிபாடு. நம்மள துன்பங்கள்ல இருந்து விடுபட செய்யவும் எதிரிகளுக்கிட்ட இருந்து நம்மளை காக்கவும் வாராகி வழிபாடு சால சிறந்தது. பஞ்சமி திதி நாளில் அதிகாலை எழுந்து குளித்து நீராடி வீட்டுல இருக்கிற பூஜை அறையில குலதெய்வ வழிபாடு, விநாயகர் பூஜை செய்யணும். விரல் மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபடலாம். வேண்டுதல்களை நிறைவேற சங்கல்பம் செய்து எளிய ஸ்லோகங்கள்ல ஆராதனை செய்யலாம். பச்சை கற்பூரம் கலந்த பால், தோலுடன் கூடிய உளுந்து வடை, வெண்ணெய் சேர்த்த தயிர் சாதம், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, எள்ளுருண்டை இவற்றை நெய்வேத்தியமாக வைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்றாங்க. சாயங்கால நேரங்கள்ல பக்கத்துல இருக்கிற ஆலயங்கள்ல வாராகி தரிசனம் செஞ்சு விரல் மஞ்சள் மாலை சமர்ப்பித்து தேங்காயில விளக்கேத்தி வழிபாட்டை நிறைவு செய்யலாம். இப்படி தொடர்ந்து 5 பஞ்சமிகளில் வாராகியை வழிபாடு செய்து வந்தா கேட்ட வரங்களை அள்ளி தருவாள் வாராகி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நாம வாராகி வழிபாடு பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.